ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாளிக்காத லெமன் ஊறுகாய் எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நான் ஊறுகாய் செஞ்சு ஒரு 10 நாள் கழிச்சுன இது இன்னுமே ஊறணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ லெமன் நான் ஒரு 12 லெமன் கிட்ட எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு எடுத்துருக்கிறேன். எவ்வளோ லெமன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக உப்பு எடுக்கணும். இப்போ லெமனை ஒவ்வொன்றா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 4 துண்டு வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ உப்பையும் இதில் ஃபில் பண்ணிடணும். நம்ம அடைச்சி வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளே உப்பை அடைச்சி வைக்கிற மாதிரி இந்த லெமனுக்குள்ளே எவ்வளோ உப்பு சேருதோ அந்த உப்பை போட்டுடணும். எல்லா லெமனையும் இதே மாதிரி கட் பண்ணி உப்பை எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு மேலே அந்த ஜாடிலேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ இந்த மாதிரி லெமனை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் உப்பு தூவி வச்சுருங்க. இது ஒரு வாரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் டெய்லியுமே இது மரக்கரண்டியோ இல்லை சாதா கரண்டி வச்சு இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து இதை இந்த ஜாடியில் மூடியை எடுத்துட்டு அதில் லைட்டாக துணியை கட்டிட்டு வெயிலில் காய வச்சு எடுங்க. அப்போ சீக்கிரம் ஊறுகாய் ஃபார்ம் ஆயிரும். இது நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த ஊறுகாய். அதே மாதிரி காய்கறி ஊறுகாவும் தாளித்து எடுத்துருக்கிறேன். அதுவும் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சிடுறேன். நான் காய்கறி ஊறுகாய், அதுக்கப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை அடுத்தடுத்து போடுறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த தாளிக்காத லெமன் ஊறுகாய் பார்த்திங்கன்னா பழைய சாதத்துக்கு, துவையலுக்கு, அதுக்கப்புறம் பருப்புக்கு இதுக்கெல்லாம் நான் அடை ஊறுகாய் அதை அடை ஊறுகான்னு சொல்லுவோம். தாளிக்காத லெமன் ஊறுகாவை அதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் இந்த தாளித்த ஊறுகாவை நம்ம எப்பயுமே சாதத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த தயிர் சாதம், ரச சாதம் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால வயிறு பிரச்சனை எதுவுமே வராது, எந்த தொந்தரவுமே இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் இந்த 2 ஊறுகாவையும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.